வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா நம்ம மித்ரா காலத்தில் தாலி கட்டி மித்ராவுக்கு ஆப்பு வைக்கிறாங்க ஆனந்த் அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பவானி மித்ராவை நம்ம மருமகளாக ஏற்றுக்க போகிறதில்ல. இவங்க 2 வருஷத்துக்கும் நடந்தது கல்யாணமே இல்லை. ஆதிக்கு தான் மித்ரா காலத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொன்னா ஆதி பார்க்குறாங்க. இந்த பாருங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு எனக்கு ஞாபகம் இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்க நேரம் பாரதியை பிரிஞ்சு என்னால் இந்த மித்ரா காலத்தில் தாலி கெட்ட முடியாது அப்படின்னு ஒரு செக்கை தூக்கி வைக்கிறாங்க. அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதை பிடிச்சி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா நிச்சயமா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம ராஜேஸ்வரி பாட்டியை பேச்சு மூச்சு இல்லாமல் ஆக்கிக்கிட்டாங்க. மித்ராவும் சுதாகரும் சேர்ந்துக்கிட்டு இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பாரதி ராஜேஸ்வரி பாட்டி எங்கே அவங்ககிட்ட உண்மையை உடைக்கணும், அப்போ தான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்ட முடியும், அவங்ககிட்ட நான் எவிடன்ஸை கொண்டு சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் சேர்க்காட்டா அந்த பாட்டி என்ன நினைப்பாங்க, இந்த நான் சொன்னது பொய், அவங்க பேத்தி நல்லவங்க தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல தேடிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மித்ரா பாட்டி எப்படி ஒரு நிலைமைக்கு ஆக்கிட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தாலும், நீ எதுக்கு இதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட, இந்த பாட்டியோட உடம்ப நான் மாற்றிட்டேன் அப்படின்னு பவானி இப்போ பொறுத்தவரையில் உனக்கு ஆதி உங்களத்தில் தாலி கட்டணும், அதை மட்டும் நினச்சிட்டு வீணா மைண்டை போட்டு ஏதாவது குழப்பிக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட யோசித்துக்கிட்டு இருக்காத அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், சரி நான் ஏதோ யோசிக்கலை, எப்படியாவது எனக்கு ஆதி என் காலத்தில் தாலி கட்டணும், இந்த ஆதிக்க சொத்து சுகம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல தந்திரமாக இருக்காங்க. இந்த உடம்பை தூக்கிட்டு போகிறதுக்கு அந்த பாட்டி பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறத மறைக்கிறதுக்கு ரவுடிகளை செட் பண்ணுறாங்க. நம்ம பவானி இந்த உடம்பை இங்கே மாற்றுறீங்க, ஏன்னா ராஜேஸ்வரி பாட்டியை தேடி எப்படினாலும் மித்ரா ஒரு ரூமில் செக் பண்ணலாம். இந்த பாரதி அவளை நம்ம ஈஸியாக இட போட்டுற முடியாது, அவள் என்ன வேணாலும் பண்ணுவா. கண்டிப்பாக பாட்டியை காணலைன்னா இதில் ஏதோ சதி இருக்குது அப்படின்னு அவள் அங்கிட்டு இங்கிட்டு தேடி பார்ப்பா, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமானி நோண்டி பார்ப்பா. இதுக்கு எல்லாமே இதை இங்கேருந்து மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா அவங்க ஆனந்த கூட்டி, இந்த பாரு நான் சொல்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்குல்ல, எப்படியாவது நீ அமுக்கமாக இருந்துக்க, எப்படியோ நம்ம இந்த சொத்து பத்து எல்லாத்தையும் அன்னை ஆதிக்கிட்ட இருந்து வாங்கணும், அதுக்காக மித்ரா கல்யாணம் நடக்கணும். பாரதியை வெறுத்து ஒதுக்கிற பாரதிக்கும் ஆதிக்க வாழ்க்கையில் ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படி இப்படின்னு சொல்ல நேரம் எல்லாம் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆட்டிக்கிட்டாங்க. அம்மா நீங்கள் இதுக்கு நான் வரமாட்டேன், நான் எப்படியாவது அண்ணனையும் அண்ணியும் சேர்த்து வைக்கணும், அதுவும் இல்லாமல் இந்த மித்ரா மேலே எனக்கு ஒரு கண்ணு, இதை சொல்லையா முடியும், உன்கிட்ட சொன்னாலும் நீ கேட்டு எனக்கு என்னையும் அவளையும் சேர்த்து வச்சுருவா பாரு அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இப்போது தன்னோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஆனந்து ஃபோன் பண்ணுறாங்க, டேய் நீங்கள் வாங்க, இனி ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது, ஆதியும் பாரதி அண்ணியும் தான் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு, நான் மித்ரா கிட்ட சொல்லி பார்த்தாச்சு, நான் அவள் கழுத்தில் தாலி கட்ட தயாராக இருக்கேன்னு எவ்வளவோ சொல்லியும் அவள் கேட்கல. ஆதி அண்ணனோட சொத்து பத்து எல்லாத்தையும் ஆட்டையை போட ஆதி அண்ணன் என் கழுத்தில் தான் தாலி கட்டணும் அப்படின்னு அந்த இடத்துல மித்ரா கொடூரமாக நிற்கா. நான் அவளை விட பயங்கரமாக யோசிக்கிறவன், அப்போ நான் யாருன்னு காட்டண்டாமா, இப்போவே வாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளை வர வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மித்ரா ரூமை கதவு தட்டுறாங்க. மித்ராவும் யார் கதவு தட்டுறது அப்படின்னு அந்த இடத்துல துறக்குறாங்க. அப்போ தான் நம்ம அழகா நம்ம ஆனந்த் கையில் இருக்க மயக்க அந்த இதை மித்ராவுக்கு முகத்தில் வச்சு மயக்கம் ஆக்கி மித்ராவை கடத்துறாங்க. அவங்க ஒரு சாக்கில் கோணி பையில் தூக்கிட்டு வராங்க. இந்த சைடு ஒரு ரூமுக்குள்ளே தூக்கி மித்ராவை வச்சுருக்காங்க. மித்ரா ஒரு கட்டத்தில் ஞாபகம் டே என்னை யாருடா இங்கே கடத்தி கொண்டு வச்சிருக்குது, விடுங்கடா, என் கழுத்தில் இப்போ தாலி ஏறக்கூடிய நேரம், என்னை காணாமல் மண்டபத்தில் எல்லாரும் ஆளாளுக்கு தேடிட்டு இருப்பாங்க, நீங்கள் என்னென்னா என்னை இங்கே கொண்டு கடத்தி வச்சுருக்கீங்களா, விடுங்கடா அப்படின்னு அந்த இடத்துல கத்துறாங்க. அப்போ தான் என்ன இவ்வளோ ஓவராக கத்துற, நீ கத்துனா நான் விட்டுருவேனா, அப்படி ஒன்றும் விட முடியாது, உன் கழுத்தில் நான் தாலி கட்ட போகிறேன் மித்ரா, நியாயமாக உன்கிட்ட சொல்லி பார்த்தேன், நீயாட்டே சரி நீ ஏற்றுக்கணும், நீ சரி நீ ஏற்றுக்கலை, அப்போனா நான் இப்படி தான் உனக்கு ஒரு நெத்தி அடி கொடுக்க முடியும் அப்படின்னு தான் வச்சுருந்த தாலியை கொண்டு மித்ரா கழுத்தில் நம்ம ஆனந்த் கெட்டிறாங்க.
கத்துறாங்க. டே விடுடா விடுடா, எனக்கு கல்யாணம் ஆதி கூட தான் நடக்கணும், இல்லாட்டா நான் வாழவே மாட்டேன் அப்படி இப்படின்னு வந்து கத்துறாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் அமெரிக்காவிலேருந்தே உன்னை ஃபாலோ பண்ணி எவ்வளோ நாள் வந்திருக்கேன், நீ என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கலைல, உனக்கு அவ்வளோ தூரம் கல்யாணம் ஆன ஆதி அண்ணனுக்கு வாழ்க்கையை கெடுக்கணும்னு அவ்வளோ என்னடி கேடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல பவானி வந்து மித்ராவை வந்து செதுக்கி விட்டாங்க கொம்பு சீவி. இப்போ மித்ரா வந்து நேராக பவானி வீட்டுக்கே வந்து மருமகளாக அடி எடுத்து வச்சுட்டாங்க. நம்ம ஆனந்த் வந்து மித்ரா கழுத்தில் வந்து தாலியை கட்டிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இனிவாடி போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கல்யாண மண்டபக்கு இழுத்துட்டு வராங்க. அப்போ தான் மித்ரா கழுத்தில் தாலியோட வரதை பார்க்குறாங்க. சுதாகர் சாக்காராங்க, பவானி சாக்குறாங்க. டே ஆனந்த், உனக்கு கிறுக்காடா பிடிச்சிருக்கு, எதுக்குடா இந்த மித்ரா கழுத்தில் தாலியை கட்டின, ஆதிக்கும் மித்ராவுக்கும்லாம் கல்யாணம் நடக்கதா இருந்து ஏன்டா இந்த வேலையை பண்ண, ஏன் அப்படி கல்யாணம் நடக்கக்கூடாது, ஆதிக்கு அண்ணனோட ஒய்ஃப் வந்து பாரதி அண்ணி தான், அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும், நீ இப்படி சதி பண்ணா நான் சதி பண்ண மாட்டேன், அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைப்பேன், எனக்கு மித்ரா மேலே ஒரு கண்ணு, மித்ராட்டே சொன்னாலும் கேட்கல, அதான் நானே தாலி கட்டிட்டேன் அப்படின்னு சொன்னா தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாங்க பவானி. வணக்கம்.